உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே என்று யோவான் 8வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் இயேசு பாவியாகிய ஸ்திரீயை பார்த்து கூறியதான ஒரு வார்த்தையை நாம் பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் அநேக வேளையில் நாம் செய்த சிறு குற்றங்களுக்கும் சில வேளையில நம்ம செய்யாத குற்றங்களுக்கு கூட அநேகர் நம்மை பார்த்து குற்றம் சொல்கிறதுக்காக வருவார்கள். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம சோர்ந்து போகாமல் நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணு என்னவென்றால், அந்த பாவியாகிய ஸ்திரீயை ஜனங்கள் என்ன செய்வார்கள் என்றால் அவளை கூட்டிக் கொண்டு இயேசுவிடம் வருவார்கள். நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் இயேசுவிடம் வர வேண்டும். இரண்டாவது, அந்த ஜனங்களை பார்த்து இயேசு சொன்ன காரியம் என்னவென்றால், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் இவளை நியாயம் தீர்க்கட்டும் என்று. உடனே அங்கு இருந்த ஜனங்கள் எல்லாரும், அவளை குற்றம் சாட்டினவர்கள் எல்லாரும் அந்த இடத்தை விட்டு போய்விட்டார்கள். உடனே இயேசு அந்த பாவியாகிய ஸ்திரீயை பார்த்து கேட்கிறாங்க, உண்மையில் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே என்று. அதே மாதிரி நம்ம இயேசு கிட்ட வரும்போது உங்க மேல குற்றம் சாட்டினவர்கள் எங்கே என்று நீங்கள் பார்க்கும் அளவிற்கு தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். இரண்டாவது நம்ம செய்ய வேண்டிய என்னவென்றால், இனி பாவம் செய்யக்கூடாது. தேவன் அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டு அவரிடம் சொன்ன காரியம் என்னவென்றால், இனி நீ பாவம் செய்யாதே. நம்மை பார்த்து குற்றம் சாட்டியவர்கள் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து போக வேண்டும் என்றால், இரண்டாவது நம்ம செய்ய வேண்டிய காரியம், இனி நாம் பாவம் செய்யக்கூடாது. இந்த இரு வார்த்தைகளே இந்த நாளில் நம்ம நினைவு கூர்ந்து இதை நாம் கடைபிடிக்க ட்ரை பண்ணுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you all.